Welcome you all to my channel. I am A. Dhanasekar from Mettur. இந்த e power minus 40 எப்படி வந்து 4 into 10 power minus 18 மாறுதுன்னு பார்க்கலாம். இதை அடிப்படையாக வச்சுட்டு நம்ம ஒரு வளைகோடு வரைஞ்சோம் அப்படின்னா. வணக்கம். இந்த வீடியோவில் 2 முக்கியமான தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வீடியோவானது +2 கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் 7 வேதிவினை வேகவியல் லெசன்லேருந்து மோதல் கொள்கை அதில் பகுதி 2. இந்த டாப்பிக்கில் பகுதி 1க்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு பகுதி 2க்கான இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொள்கை நல்லா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இதே வீடியோவில் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்கல்ல e power -40 அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 4 into 10 power -18 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது, பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அப்போ ஒரு வினை வந்து வெப்ப ஏற்பு வினையாக இருந்தாலும் சரி, வெப்ப உமிழ் வினையாக இருந்தாலும் சரி, அது நடக்கணும்னா வினைபடு பொருளானது ஒரு குறைந்தபட்ச ஆற்றல் அளவு நிலையை அடையணும். அந்த குறைந்தபட்ச ஆற்றல் நிலையை தான் நம்ம கிளர்வுறு ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ மூலக்கூறுகள் நம்ம ஒரு கலன்ல வச்சு அடைக்கிறப்ப, அதாவது நம்ம இப்போ வினைபடு பொருள் எடுத்து ஒரு கலன்ல அடைச்சிடுறோம். அப்போ அந்த வினைபடு பொருள் மூலக்கூறானது எவ்வாறு இந்த கிளர்வு ஆற்றலை அடைகிறது? இந்த கேள்விக்கு பதில் தான் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட மோதல்கள். இதுல பெரும்பாலான மோதல்கள் பொறுத்த வரைக்கும் வாயுக்களின் இயக்கவியற் கொள்கைப்படி நீட்சித்தன்மையுடைய, அதாவது எலாஸ்டிக் மோதல்களாக தான் இருக்க முடியும். அப்போ அதோட ஆற்றல் மாறாம இருக்கும். சில மூலக்கூறுகள் மட்டும்தான் மீட்சி அற்ற மோதல்ல ஈடுபடும். அந்த மாதிரி ஒரு கலனுக்குள்ள மீட்சியற்ற மோதல் சில வினைபடும் மூலக்கூறுகளுக்கு இடையில மட்டும்தான் நிகழும். அப்ப அந்த சில வினைபடும் மூலக்கூறுகளானது கிளர்வுறு ஆற்றல் நிலையை அடையும். அப்ப கிளர்வுறு ஆற்றல் நிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது என்ன ஆகலாம்? விளைபொருளா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிளர்வுறு ஆற்றல் அடைந்த மூலக்கூறுகள் எத்தனை அந்த வினைக்கலன்ல இருக்கும், அது எவ்வாறு மோதலுக்கு உட்படுது, ஸோ அப்படிங்கிறது தான் மோதல் வீதம்னு சொல்லி அடுத்த பாயிண்ட்ல படிக்கிறோம். இங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த A2 B2 இது ரெண்டும் சேர்ந்து ABயா மாறுது. இந்த வினையில கிளர்வுறு ஆற்றல் பத்தி நான் ஏற்கனவே டெஃபினேஷன் சொன்னேன். அதாவது வினை நிகழ வினைபடு பொருட்கள் அல்லது மோதலுறு மூலக்கூறுகள் பெற வேண்டிய அல்லது பெற்றுள்ள குறிப்பிட்ட அளவு குறைந்தபட்ச ஆற்றல். இந்த லைன் இம்பார்ட்டன்ட். குறைந்தபட்ச ஆற்றல், அதுதான் வந்து கிளர்வுறு ஆற்றல், EA, எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்றோம். அது நம்ம கிராஃப்லயே நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். சப்போஸ் ஒரு மூலக்கூறு வந்து கிளர்வுறு ஆற்றல் நிலையை அடையாம அது மற்ற வினைபடு பொருளோட தொடர்ந்து மீட்சியுடைய மோதல்கள்ல மோதிட்டு இருக்கும் பொழுது எந்த விதமான வினையும் நடக்கிறது இல்லை, அதாவது விளைபொருளே உருவாகாது. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அப்போ ஒரு கலனுக்குள்ள எத்தனை மூலக்கூறுகள் கிளர்வுறு ஆற்றல் நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் மோதல்கள்ல ஈடுபடுது, ஸோ அதை பத்தி சொல்றது தான் அடுத்த பாயிண்ட். பாருங்க, வினை நிகழ காரணமாக அமையும் மோதல்களின் விகிதம், இதுதான் F அப்படின்னு சொல்றோம். இதுதான் செகண்ட் பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே இந்த டிப்ஸ்ல. ஓகே, இது பாருங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, F is equal to e power minus EA by RT அப்படிங்கிற இந்த சமன்பாட்டு அடிப்படையை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதுல இந்த F மதிப்பானது மிக குறைவா தான் இருக்கும். ஏன்? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. ஏன்னா வாயுக்களின் இயக்கவியற் கொள்கை தான் இதுக்கு பதில். ஏன்னா பெரும்பாலான வாயு மூலக்கூறுகளானது மீட்சியுடைய மோதல்கள்ல தான் ஈடுபடும். ஸோ எலாஸ்டிக் கொலிஷன் நடக்கிறதுனால அந்த வாயு மூலக்கூறுகளோட நிகர ஆற்றல் மாற்றமடைகிறதே இல்லை. அப்போ மிக குறைவான மோதல்கள் மட்டும்தான் மீட்சி அற்ற மோதல்களா இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் கிளர்வுறு ஆற்றல் உருவாக்கப்படும். அது எத்தனை மூலக்கூறுகளுக்கு உருவாச்சு அப்படிங்கிறதும் வினைநிகழ காரணமான மோதல்களா அது அமைதா அப்படிங்கிறதையும் பொறுத்தது தான் இந்த F. ஓகே, அப்போ இது வந்து ஒரு குறைவான மதிப்பை கொண்ட ஒரு நம்பர். ஓகே, இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இது நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது தான். 300 கெல்வின் வெப்பநிலையில கிளர்வுறு ஆற்றல் 100 kJ/mol கொண்ட ஏதாவது ஒரு வினை எடுத்துக்கிட்டு அந்த வினைக்கு மோதல் விகிதம் F கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இந்த ஃபார்முலால ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணுங்க.
மேலே இருக்கிற ஃபார்முலாவை அப்படியே நம்ம கீழே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இ பவரில் மைனஸ் அப்படியே முன்னாடி வச்சுக்கிட்டோம். அடுத்தது பாருங்க இஏ. இஏ வந்து 100, அதை அப்படியே இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு இந்த இடத்துல. அடுத்து இந்த கிலோ ஜூல்னு கொடுத்துருக்கு, அதை நம்ம ஜூலா மாற்றுறதுக்காக 10⁻³ இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து கிலோ ஜூல் வந்து ஜூலா மாறிடுச்சு. ஹோல் டிவைடட் பை இந்த ஆர்டியோட வேல்யூ கீழே போட்டுக்கலாம். இந்த ஆர்டியோட வேல்யூ கீழே போட்டுக்கலாம். ஆர் பொறுத்த வரைக்கும் 8.314 ஜூல் கெல்வின் பவர் -1 மோல் பவர் -1. அடுத்தது வெப்பநிலை பாருங்க 300 கெல்வின் அவங்க கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா 273 கூட்டி நீங்க வந்து அது கெல்வினா மாத்தி ஆன்சர் போடுவீங்க. இதோட மதிப்பு பாருங்க e பவர் -40 அப்படின்னு வருது. இந்த e பவர் -40 எப்படி வந்து 4 × 10⁻−18 மாறுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இதுவே ஒரு 5 மார்க் சைஸ்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம். சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இதுக்கு நம்ம வந்து ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப்பா பிரிச்சுக்கிட்டு ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கலாம். இங்க பாருங்க நான் வந்து e பவர் -40க்கு லாக் எடுக்கிறேன். அப்போ இந்த பவர்ல இருக்குல்ல -40, இது முன்னாடி போயிருமா? அப்போ என்ன கிடைக்கும்? அப்படியே ரைட் சைடில் இருக்கும் பாருங்க -40 × log e. ஓகே, அடுத்து இந்த ஈயோட வேல்யூவை நான் இங்கே எழுதிட்டேன். ஓகேவா? பாருங்க 2.7182. இப்போ நம்ம வந்து இந்த 2.7182க்கு லாக் எடுத்தோம்னா அதோட வேல்யூ கீழே எழுதியிருக்கேன் பாருங்க 0.4343. இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு -17.372 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? e பவர் -40க்கு லாக் எடுத்து அதோட ஆன்சர் -17.372 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பிக்கு வருவோம். அந்த லாக் வேல்யூவை ஆன்டி லாகா மாத்தினா தானே அது நார்மல் நம்பரா மாறும். அதுக்காக என்ன பண்றோம்னு பாருங்க, ரெட் கலர்ல இருக்குல்ல ஆன்டி லாக் ஆஃப் -17.372. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 ஸ்டெப் போறோம். இங்க ஒரு டிப் நீங்க தெரிஞ்சுக்கணும். -17.372 இதுக்கு நீங்க ஆன்டிலாக் எடுக்கணும்னா இந்த நம்பரை 2ஆ பிரிச்சுக்கணும். அதாவது முழு எண் இருக்குல்ல -17 இதை தனியாகவும் 0.372 இருக்குல்ல இதை தனியாகவும் நம்ம டெரைவ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி நான் சொல்றேன் கவனிங்க. இந்த 17 இருக்குல்ல இதை மட்டும் நம்ம இங்க எடுத்துக்கலாம். 17 அடுத்தது இது கூட ஒரு 1 ஆட் பண்ணி 18ஆ மாத்தி அதை 10 பவர்ல -18 வச்சுக்கணும். ஓகேவா? ரைட், இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ரைட் சைடு பாருங்க ஸ்டெப் 2ல அடுத்து இந்த 0.372 இது எங்கிருந்து வந்துச்சு அப்படியே இங்க பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஆன்டிலாக் எடுக்கிறதுல -17 முன்னாடியே எடுத்துக்கிட்டோம். இப்போ அது 0.372 ஸ்டெப் 2 கொண்டு வந்துட்டோம். இந்த 0.372 இருக்குல்ல இதை 1ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். பாருங்க 1 - 0.372 அப்படியே நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 0.628. அதை வந்து நம்ம இங்க எழுதிட்டோம். இப்போ இந்த 0.628க்கு நீங்க ஆன்டிலாக் எடுக்கணும். ஆன்டிலாக் எடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் 4.24619. இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஈக்குவேஷன் 1 அடுத்தது ஈக்குவேஷன் 2 இது ரெண்டையும் கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம ரீஅரேஞ்ச் பண்றோம். அப்போ e பவர் -40 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2ல இருக்குல்ல இந்த ஆன்சர் பாருங்க அப்படிங்க எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது ஈக்குவேஷன் 1ல நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல 10 பவர் -18 அது வந்து இங்க வந்துருச்சு 10 பவர் -18. ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இதுல இந்த ரவுண்டுக்குள்ள பாருங்க 4.24ன்னு இருக்குல்ல இதுதான் அப்ராக்சிமேட்டா 4 × 10 பவர் 18 அப்படின்னு நம்ம புக்ல வச்சிருக்காங்க. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம டாபிக் உள்ள போலாம். அந்த டெரிவேஷன்ல இருந்து இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? f இஸ் ஈக்குவல் டு e பவர் -40. ஸோ இதோட மதிப்பு 4 × 10 பவர் -18. ஓகே, இந்த f வேல்யூக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதாவது இந்த ரவுண்டுக்குள்ள பாருங்க 10 பவர் 18 மோதல்கள் நடந்துச்சுன்னா அதுல 4 மோதல்கள் தான் கிளறுறு ஆற்றலை அடைந்த நிலையில மோதல்களுக்கு உட்படுபவைகளா இருக்கும். அதான் இங்க ப்ளூ கலர்ல நான் எழுதியிருக்கேன் பாருங்க. 10 பவர் 18 மோதல்களில் 4 மோதல்கள் மட்டுமே விளைபொருளை தரக்கூடிய தன்மையினை கொண்டவை, அதாவது கிளறுறு ஆற்றலை பெற்றவை. அப்ப இந்த 4 மோதல்களும் 100% விளைபொருளை கொடுத்துருமா அப்படின்னா
இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நான் 3வது பாயிண்ட் ஏற்கனவே சொன்னேன்ல, அது என்னது, இடமைவு காரணின்னு ஒன்று சொன்னேன்ல, P. அது நாம் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அடிப்படையை நாங்கள் சொல்லியிருந்தேன், திசைப்போக்கு, ஓரியன்டேஷன், அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராமில் A2 மூலக்கூறானது B2 மூலக்கூறோட மோதும் பொழுது பாருங்க, A Bயோடையும் அதே மாதிரி இன்னொரு A இன்னொரு Bயோடையும் மோதுது. அப்போ நமக்கு இந்த நிகழ்வை நம்ம வந்து வினை நிகழ் மோதல் அப்படின்னு சொல்றோம். அதனால என்ன உருவாகுன்னு பாருங்க, AB AB அப்படிங்கிற விளைபொருள் உருவாயிடும். கீழே இருக்கிற இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இதுல வினைபடு பொருளானது எப்படி மோதுன்னு பாருங்க, ஒரே ஒரு A மட்டும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு வினைபடும் மூலக்கூறான B கூட மோதுது. அதனால வந்து வினை நிகழா மோதல் நடக்குது. அதோட முடிவா விளைபொருள் உருவாகாம மறுபடியும் வினை படுபொருள் தான் உருவாகுது. இங்க வந்து வினை நடக்காது. ஓகே, இதுல இருந்து வினைபடு பொருளான A2 ஆனது வினைபடு பொருள் B2 ஓட ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல, இந்த ஓரியன்டேஷன்ல திசைப்போக்குல மோதல் ஏற்படும் பொழுது மட்டும்தான் வினையானது நிகழும். ஸோ இட அமைவு காரணி P அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து மோதல் வீதம் Z அடிப்படையாக கொண்டதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அடுத்தது மோதல் விகிதம் F ரெண்டாவதா பார்த்தோம். அது கிளர்வுறு ஆற்றலை அடிப்படையாக கொண்டது. கடைசியா வந்து இடமைவு காரணி பார்த்துருக்கிறோம். இது வந்து திசைப்போக்கை அடிப்படையாக கொண்டது. இந்த 3 பண்புகளும் ஒன்னா சேர்ந்து தான் ஒரு வினையின் வேகத்தை முடிவு செய்யுது. அதை பின்னாடி பார்க்குறோம். கவனிங்க, ஒரு வினையின் வேகம் இப்ப சொன்ன இந்த 3 பாயிண்ட்டையும் அடிப்படையாக கொண்டது. அதாவது இட அமைவு காரணி P, அடுத்து மோதல் விகிதம் F, அடுத்தது மோதல் வீதம். ஓகே, இந்த மதிப்புகள்லாம் பதிலீடு செய்யலாம். P நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இட அமைவு காரணியை. அடுத்தது Fக்கு பதிலாக e⁻−EA/RT. அடுத்தது மோதல் வீதம் எழுதிக்கலாம் இங்க, இன்டூ Z இன்டூ ஸ்கொயர் பிராக்கெட் A2 இன்டூ ஸ்கொயர் பிராக்கெட் B2. இதை ஈக்குவேஷன் 4 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து நிறைத்தாக்க விதியின்படி வினையின் வேகம் எழுதலாம். வினை வேகம் ஈக்குவல் டு என்ன வரும், வினைவேக மாறிலி K இன்டூ ஸ்கொயர் பிராக்கெட் A2 இன்டூ ஸ்கொயர் பிராக்கெட் B2. இதை வந்து ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கலாம். சமன்பாடு 4 மற்றும் சமன்பாடு 5 ரெண்டு ஈக்குவேஷனையும் ஒப்பிடல் செஞ்சா ரெண்டு ஈக்குவேஷன்லையும் லெஃப்ட் சைடு சமமா இருக்கா, அப்போ ரைட் சைடும் ஈக்குவலா தான் இருக்கணும். அப்போ ரைட் சைடில் என்னென்ன காமன் டேர்ம் இருக்குன்னு பாருங்க, A2 B2 ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கா, இது ரெண்டையும் ஈக்குவேஷன் 4ல் இருக்கிற A2 B2 ஓட கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதோட முடிவாக நமக்கு K அல்லது வினைவேக மாறிலி ஈக்குவல் டு P இன்டூ e⁻−EA/RT இன்டூ EZ. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 6 அப்படின்னு வச்சுக்கலாம். சமன்பாடு 6 ஆனது வினைவேக மாறிலியின் மதிப்பு K-ஐ தருகிறது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த மாதிரி புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.